ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு கஸ்டமர் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து போட் நெக் வச்சு கொடுங்க இதில் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மல் நெக்குன்னும் போது அவங்க நல்ல பேக்கில் வந்து லோ நெக் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஷோல்டர் அளவு கம்மியாக வச்சுருப்போம். அப்போ நார்மல் நெக்குன்னும் போது நம்ம இதில் எப்படி அளவு எடுக்கலாம் அதை பற்றி இப்போ ட்ராயிங் போடலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ப்ளவுஸோட அப்பர் செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். இது வந்து 36 இருக்குது. சரிங்களா? இப்போ 36 வச்சு நம்ம கோடு போட்டிருக்கலாம். 36 அளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம வந்து போட் நெக் அளவு வந்து நார்மல் நெக்லேருந்து போட் நெக் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் நெக் அப்படின்னும் போது 36 அளவு. சரிங்களா? 36 அளவுலேருந்து ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் எவ்வளோங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ பாடி சுற்றளவு, அதாவது அப்பர் செஸ்ட் அளவு 36. சரிங்களா? 36 டிவைடட் 2 இதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும்? 18. 18 மைனஸ் 1.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 18 மைனஸ் 1.5 இன்ச்சு எவ்வளவோ அதுக்கப்புறம் வர்றது தான் 16. நமக்கு ஃபுல் ஷோல்டர் அளவு வரும். சரிங்களா? இப்போது ஷோல்டர் அளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 16. இது செஸ்ட், அப்பர் செஸ்ட். இது அப்பர் செஸ்ட் அளவு, இது ஷோல்டர் அளவு 16ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 16க்கு 16 டிவைடட் 2, ஏன்னா நம்ம வந்து 2ஆக மடித்து வெட்ட போகிறோம் ஷோல்டரை. டிவைடட் 2 எவ்வளோ வருது? 8.25. அப்போ இந்த 8.25 தான் வந்து நமக்கு தேவையான ஃபுல் ஷோல்டர். ஷோல்டர் எவ்வளோன்றது கிடச்சிருச்சு. இப்போ அதிலேருந்து நம்ம போட் நெக்குக்கு எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்க்கலாம். போட் நெக்குக்கு தோராயமாக நம்ம 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு வைக்கலாம். நான் வந்து 4.25 வைக்கிறேன். சரிங்களா? 4.25. கழுத்தோட அகலம் இறக்கம் வந்து 4.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம எல் ஷேப் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ இதில் தான் நம்ம வந்து போட் நெக் வரையணும். எப்போவுமே வந்து இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் ஒன்றும் தெரியல, எனக்கு எப்படி வரைகிறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சைடு நம்ம சைட்லேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ரொம்ப அப்படி ஆழமாக இறங்கக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. மேலே போனோம்னா கழுத்துக்கு ஓரத்தில் நெக்கில் இழுக்கிற மாதிரி இருக்கும். அகலமாக போயிடுச்சுன்னா அது போட் நெக் மாதிரி தெரியாது. அதனால் 2த்துக்கும் சென்டரில் டாட் மாதிரி வச்சு ஒரு படகு போன்ற அமைப்பு வரணும். அதனால தான் அது பேர் வந்து போட் நெக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இதுதான் நமக்கு தேவையான அளவு போட் நெக். ஓகே, இது வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம செஸ்டோட அளவு வச்சு ஷோல்டர் எப்படி கணக்கீடு பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். செஸ்டோட அளவு 36 டிவைடட் 2. அதுக்கு அடுத்து எவ்வளோ வருதுன்னா டிவைடட் 2 பண்ணோம்னா 18. 18ல் மைனஸ் 1.5 இன்ச்சு வைக்கணும். மைனஸ் 1.5 இன்ச்சு வச்சுட்டோம்னா எவ்வளோ வருது? அதுதான் ஃபுல் ஷோல்டர் அளவு. எதுக்காக அந்த மைனஸ் 1.5 இன்ச்சு குறைக்கிறோம்னா, நம்ம ஷோல்டர் அளவோட செஸ்ட் அளவு வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போகும். அதனால் 1.5 இன்ச்சு, அதாவது ஃபுல் ரவுண்டில் 3 இன்ச்சு வரும். நம்ம பாதி எடுக்கிறதால 1.5 இன்ச்சை கம்மி பண்ணோம்னா எவ்வளோ வருது? அதுதான் ஃபுல் ஷோல்டர் அளவு. இப்போ ஃபுல் ஷோல்டர் அளவுலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் நெக்குக்கு 4.5 இன்னும் 4.25 இருந்தால் போதும். நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அகலம் வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழேருந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்து ரொம்ப டீப்பாகவும் போகக்கூடாது, க்ளோஸாகவும் வரக்கூடாது. டாட்டாக வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து படகு மாதிரி ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் போட் நெக்கு. ஓகேங்களா? கரெக்டான அளவு வந்துருச்சுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த போட் நெக்குக்கு எவ்வளோ ஆம்பல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். நார்மல் ஆம்பல் மாதிரி வராது, ஆம்கோல் மாதிரி வராது. இதுக்கு நார்மல் ஆம்கோல் வந்து ஃபுல்லாக டீப் ரவுண்ட் வரும். ஆனால் இதில் அந்த மாதிரி வராது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.